இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8th வந்து பார்த்தீங்கன்னா 10th லெசன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, வேதியியல் மாற்றம்னா என்ன? இயற்பியல் மாற்றம்னா என்ன? அதுதான் நம்ம பார்ப்போம். இதுல வந்து வேதியியல் மாற்றத்த பத்தி தான் ஃபுல்லாவே பார்த்திருப்போம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். டெல்லியில உள்ள இரும்பு தூணு, அது துருப்பிடிக்காம இருக்கிறது. சரிங்களா? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லா பொருளும் இந்த மாரி வந்து துருப்பிடிக்காம வந்து இருக்காது. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கும். இப்போ பால் தயிரா மாறுறது, இது வேதியியல் மாற்றம் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அது மாரி குடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த காகித மடித்தல் மற்றும் விரித்தல் இதெல்லாம் இயற்பியல் மாற்றம். ஈரத்துணியில உலர்த்துதல் இயற்பியல் மாற்றம். இரும்பு கம்பிய வளைக்கிறது இயற்பியல் மாற்றம். இதெல்லாம் இயற்பியல் மாற்றத்தின் எக்ஸாம்பிள். காகிதம் எரியிறது, உணவு செரிக்கிறது, பால் தயிரா மாறுறது, காய்கறி கெட்டு போறது, இதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள். இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கணும். வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான மீளாத்தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம். அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லலாம். ஒரு வேதி மாற்றம் அப்படின்னா அது நிரந்தரமான மீளாத்தன்மையோட ஒரு புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம். வேதியியல் மாற்றங்களை வேதி வினைகள்னு சொல்லலாம். அப்ப வேதி வினைகள்னா என்ன? வினைப்படு பொருட்கள் வினை விளைபொருட்களை உருவாக்கக்கூடியது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதி வினைன்னு சொல்லலாம். அதாவது வினைப்படு பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு வினை விளைபொருளை புதுசா ஒரு பொருளை வந்து உருவாக்கக்கூடியதை வேதியியல் மாற்றம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? அப்ப பனிக்கட்டி உரிகிறது தான் என்னது? இயற்பியல் மாற்றம். இரும்பு துருப்பிக்கிறது வேதியியல் மாற்றம். இது வேதியியல் மாற்றம். விறகு எரிகிறது வேதியியல் மாற்றம். கற்பூரம் எரிகிறது வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடிக்கிறது வேதியியல் மாற்றம். உணவு கெடுறதும் வேதியியல் மாற்றம். பழம் பழுக்கிறதும் வேதியியல் மாற்றம் தான். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இப்போ வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பான நிலையில சேர்க்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வினை படுபொருளோட கரைசல், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி. இதுதான். அப்ப இயல்பான நிலையில சேர்த்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காஞ்ச விறகை நெருப்போட தொடர்பு கொள்ளும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சேர்ந்து எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு புகையாக வெளியிடுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான நிலையில சேர்க்கிறது. ஒரு தீக்குச்சி பெட்டியோட பக்கவாடையில் தேய்க்கும் போது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம், ஒளி, புகையெல்லாம் உருவாகுது. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு நீரை நம்ம சேர்க்கும் போது நீட்டு நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சேர்க்கிறது. அது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றங்கள். அதாவது இயல்பான நிலையில் சேர்த்தல்ல நடக்கக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றம். சரிங்களா? அடுத்து தீக்குச்சியோட தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரைட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்பேட்டும் இருக்கு. எதில் அப்படின்னா தலைப்பகுதியில். தீப்பொறியோட பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ மேற்கொள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சில வேதி வினைகள் அவற்றின் வினைப்படு பொருட்கள் இயல்பான நிலையை தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே நிகழ்கின்றன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். வினைப்படு பொருட்களோட கரைசல். இப்போ பாலை வந்து பார்த்தோம்னா டிகாசுடன் இல்லை காப்பித்தூளோட சேர்க்கும் போது வேதிவினை நிகழ்து. சரிங்களா? அப்போ இரு வினைப்படு பொருட்களை வந்து கரைசல் நிலையில சேர்க்கும் போது வேதிவினை நடைபெற்று புதிய பொருள் உருவாகின்றன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாலை பாலை டிகாசனோட சேர்க்கிறது தான். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இல்லை. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதை வினைப்படு பொருட்களை நீர் சேர்த்து கரைசலாக்கி கலந்து பாரு. என்ன காணிக்க சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும்போது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்கின்றன. மேற்கொண்டிலிருந்து சில வினைகளுக்கு சில வேதிவினைகள் எப்படி நடக்கும்? வினைப்படு பொருட்கள் திண்ம நிலையில் இருக்கும்போது நிகழாமல் கரைசல் நிலையில் இருக்கும்போதே நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 பொருளை திண்மமா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேதிவினை நடக்காது. அதே நீங்க கரைசலா சேர்க்கும் போது வேதிவினை வந்து அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா மின்சாரம். மின்சாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா மின்சாரம். விளக்க எரியறதுலேருந்து உணவு சமைக்கிறதுலேருந்து டிவி பார்க்கறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா மின்சாரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறால் ஆனது. சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்ந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்த நீர்ல மின்சாரத்தை பாய்ச்சணும் அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வந்து வெளியேறுது. அதுபோல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைன் அப்படின்னா அடர் சோடியம் குளோரைடு கரைசல் பிரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியின்றன. அப்போ குளோரின் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை இந்த முறை பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சில வேதி வினைகள் மின்சாரத்தை கொண்டு மட்டுமே நிகழும் என்பது மேற்கூறிய வினைகளிலிருந்து புலனாகிறது. எனவே வினைகள் மின்வேதி வினைகள் அல்லது மின்னாற்பகுத்தல் வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மின்னாற்பகுத்தலை யார் கொண்டு வந்தது அது தெரியும்ல. மின்னாற்பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற இரு சொற்களிலிருந்து உருவானது. எலக்ட்ரான் அப்படின்றது மின்சாரத்தை குறிக்கிறது. லைசிஸ் அப்படின்றது பகுத்தல், அதாவது மின்னாற்பகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா?
வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள். வெப்பம் மூலம் வேதிவினைனா இப்போ நம்ம அடுப்புல சமைக்கிறதே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சமைக்கிறோம்ல வீட்டில், அது வெப்பம் மூலமா நடக்கக்கூடிய ஒரு வேதிவினைகள் தானே. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் இல்லை. பச்சை காய்கறி மற்றும் உணவுப் பொருட்கள் சமைக்கப்படுகின்றன. அதான் வெப்பம் மூலமா நிகழக்கூடியது. வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டுச்சுன்னா அதை வெப்ப உமிழ் வினைகள் அப்படின்னும், வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த வினைகளை வெப்ப கொள்வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டா அந்த வினைகளை வெப்ப உமிழ் வினைனும், எடுத்துக்கிட்டா வெப்ப கொள்வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணா போதும். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. லெட் நைட்ரேட் உப்பை வந்து எடுத்துக்கிட்டு சுடரில் மீது காண்பி கவனமாக வெப்பப்படுத்தி நிகழும் மாற்றங்களை உற்று நோக்கும். படப்படன வெடிக்கும் ஒளி உருவாதியும் செம்பழுப்பு நிற வாயு உருவாதியும் தொழிற்சாலைகள் சுண்ணாம்புக்கள் பாறை, இது மட்டும் நோட் பண்ணிங்க. இது வேணா, தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புக்கள் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு சுட்ட சுண்ணாம்பு பெறப்படுகிறது. இல்லை, சுண்ணாம்புகள் வெப்பப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, கால்சியம் ஆக்சைடு வந்து எடுப்பாங்க, சுட்ட சுண்ணாம்பு எடுப்பாங்க. அப்போ சில வேதிவினைகள் வெப்பத்தின் மூலம் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வெப்ப சிதைவு வினைகள்னு சொல்லலாம், இல்லை வெப்ப வேதிவினைகள்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் இந்த சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது சுட்ட சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றுக்கான ஒரு மூலப்பொருள் சுண்ணாம்பு கல். அதை நோட் பண்ணிக்கணும். இயற்கையிலேயே கிடைக்கும்ப்பா சுண்ணாம்புக்கல் அப்படின்றது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒளி. ஒளி அப்படின்னா சூரிய ஒளி தான். சரிங்களா? சூரிய ஒளி இல்லை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான உணவுமே கிடைக்காது. சரிங்களா? தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னா போட்டோசிந்தசிஸ். போட்டோனா ஒளி, சிந்தசிஸ் அப்படின்னா உற்பத்தி அப்படின்றது மீனிங். சரிங்களா? தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறது. என்ன உணவுப் பொருள்னா ஸ்டார்ச். சரிங்களா? சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதிவினையை தூண்டி நிகழும் இறுதியில் அதன் மூலம் ஸ்டார்ச் உருவாகிறது. சூரிய ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதிவினைகளை ஒளி வேதிவினைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய ஒளி இல்லை அப்படின்னா ஸ்டார்ச்சை வந்து உருவாக்க முடியாது தாவரத்தால. ஸோ அதனால சூரியன் தானே காரணமா இருக்கு. அதனால ஒளி வேதிவினைகள்னு சொல்றாங்க. சூரியனிலிருந்து வரும் புத கதிர்கள் வளிமண்டலத்தில் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும், அதாவது O3ன்னு இருக்கிறத உடச்சி O2+O மாற்றும். அதாவது மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குகின்றன. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனை இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. திரும்ப இது ரெண்டு ஃபார்ம் ஆகி என்னது, ஓசோனை உருவாக்கிடும். அவ்வளவுதான். ஒரு வேதியியல் என்பது ஒளி வேதியியல் என்பது வேதியியலோட ஒரு பிரிவு. இது ஒளியினால் நிகழும் வேதிவினைகளை பற்றி பார்க்கக்கூடியது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினைவேக மாற்றி. வினைவேக மாற்றி அப்படின்னா ஒரு வேகத்தை மாற்றும், ஒரு வினையோட வேகத்தை மாற்றக்கூடியதான் வினைவேக மாற்றி. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹேபர் முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மோனியா தயாரிக்கிறதுல வந்து பார்த்தோம்னா இரும்பு வந்து பார்த்தோம்னா வினைவேக மாற்ற பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். இரும்பு எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அம்மோனியா தயாரிக்கிறத அதிகமாக்குறதுக்கு. சரிங்களா? அப்புறம் இந்த அம்மோனியா எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா யூரியா தயாரிப்பதுக்கு பயன்படுத்துறாங்க. யூரியா விவசாயத்தில் ஒரு முக்கியமான உறவு நமக்கு தெரியும். அப்புறம் வனஸ்பதி நெய், டால்டா தயாரித்தல நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வினைவேக மாற்றியாக செயல்படுது. இது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வினைகள்லாம் வந்து பார்த்தோம்னா வினையோட வேகம் தான் அதிகரிக்குது. அப்போ இந்த வினைகள் வினைவேக மாற்ற வினைகள்னு சொல்லுவாங்க. வேகத்தை மாற்றக்கூடிய வினைகள் வினைவேக மாற்ற வினைகள். என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள். சரிங்களா? உயிரி வினைவேக மாற்றிகள் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று என்சைம்கள், இன்னொன்று வந்து ஈஸ்டுகள். சரிங்களா? அப்புறம் வேதி வினைகளோட விளைவு. வேதி வினைகளோட விளைவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவு, காய்கறி கெட்டு போறது. உணவு காய்கறிலாம் என்னது, ரொம்ப நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருள் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டு போகுது. என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதி வினை காரணமாக துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு போன்றவை ஏற்பட்டு உணவின் தரம் குறைகிறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் தான் வந்ததுன்னா உணவு வந்து கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முட்டை அழுகும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாதால் துர்நாற்றம் ஏற்படுது. ப்ரீவியஸ் விஷயம். முட்டை அழுகும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாதனால துர்நாற்றம் வீசுது. சரிங்களா? அப்புறம் நுண்ணுயிரினாலே கெட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து ஊசி போத்தல், அதாவது துர்நாற்றம் அடித்தல் என்ன, மீன்களும் இறைச்சிகளும் அதிக அளவில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளியிடுகிறது. இந்த நிகழ்வு துர்நாற்றம் அடித்தல் அப்படின்னா ஊசி போதல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்புறம் இந்த ஆப்பிள் கெட்டு போகிறது பார்த்துக்கணும். ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் பழுப்பு நிறம் அடையுது. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பழுப்பாதல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ பழுப்பாறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய செல்களில் பாலிபீனால் ஆக்சிடேஸ் டைரோசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைமை கொண்டிருக்கு. சரிங்களா? அந்த என்சைம்கள் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது பழங்களில் உள்ள பீனாலிக் சேர்மங்களை
மெலனின் எனப்படும் பழுப்பு நிறமிலா மாத்துது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆப்பிள் வந்து பழுப்பு நிறம் அடைகிறதுக்கு காரணம். சரிங்களா? அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இங்கே காற்று மாசுபாடுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அமிலமழை வரும், அப்புறம் புவி வெப்பம் மயமாதல் நடக்கும், அப்புறம் சுவாச கோளாறுகள்லாம் ஏற்படும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பனு, மீத்தேனு இதெல்லாம் கலக்கிறதுனால தான். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நீர் மாசடைது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிடர்ஜென்ட் தான் முக்கியமான காரணம். சரிங்களா? நில மாசுபாடு யூரியா, யூரியா, பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நிலம் வந்து மாசுபாடு அடையும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் சுற்றுச்சூழல் மாசடைதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவாக வந்து காற்று மாசுபட்டுச்சு அப்படின்னாலே அது சுற்றுச்சூழல் அப்படி வந்து மாசடையும். அப்போ சுற்றுச்சூழல் மாசடை தான் காற்று மட்டுமா அப்படின்னு கிடையாது. காற்று, நீர், நிலம் இது மூணுமே மாசடைஞ்சிச்சுன்னா சுற்றுச்சூழல் வந்து மாசடையும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். துருப்பிடிக்கிறதுனா என்ன? துருப்பிடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத துருப்பிடிக்கிறது நமக்கு தெரியும். ஒரு இரும்பு கம்பி மேல இந்த மாதிரி வர்றது. சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது துருப்பிடித்தல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதுக்கு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இரும்பாலான பொருட்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது வேதிவினைக்கு உட்படுகின்றன. இந்த நிகழ்வு துருப்பிடித்தல் சொல்லுவாங்க. சரிங்களா? நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் வினை புரியுது. உலோகப் பொருட்கள் நிறம் மங்குதல். இப்போ மெட்டல்ல இருக்கணும் அப்படின்னா மெட்டலோட நிறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்கி போறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ தாமிரத்தை பகுதி பொருளாக கொண்ட பித்தளை பாத்திரங்கள் நீண்ட நாட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது பச்சை நிற படலத்தை உருவாக்கும். பச்சை கலர்ல ஆயிடும். சரிங்களா? நம்ம வெண்கல பாத்திரம் வீட்டில் வச்சுன்னா பச்சை கலர்ல ஆயிடும். ஏனெனில் தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குது. இதுதான் காரணம். பச்சை நிறத்துல வரத்துக்கு காரணம். சரிங்களா? அப்போ வெப்பம் உருவாகுது. வெப்பம் எப்படி உருவாகும்? இப்போ நீர் சுட்ட சுண்ணாம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரை சேர்க்கும்போது அதிக அளவு வெப்பம் வெளிப்பட்டு நீட்டு சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா வெப்பமா இருக்கும். ஸோ அது அப்படிதான் வெப்பம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒளி உருவாகிறது வந்து பார்த்தோம்னா மெதுகுபத்தி எரியிடம் வந்து ஒளி உருவாகுதுல. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. சரிங்களா? அப்புறம் மெக்னீசியம் நாடா அது கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மத்தாப்பு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளியை வந்து உமிழுது. சரிங்களா? இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வேதிவினைகள் தான். இதுவும் வேதிவினைகள் தான். அடுத்து ஒளி உருவாகுது. சவுண்டு இது. சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டலை தட்டும் போது நம்ம ஒளி வந்து நமக்கு கேட்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் மெட்டல் வந்து சவுண்ட் எழுப்பக்கூடியது. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா வேதியியல் வினையிலையும் நடக்கக்கூடிய. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே எடுத்துக்கலாம். உலர்ந்த சோதனை குழாய் ஒன்றில் சிறிதளவு ஹைட்ரோகுளோரிக் கார அமிலத்தை சேர். ஒரு சிறிய மெக்னீசியம் நாடா துண்டு அல்லது ஜிங்க் உலோகத்தடை அதனுடன் போடு. அப்போ என்ன வரும்? பாப் அப்படின்ற வந்து ஒரு ஒளி வந்து நமக்கு வரும். சரிங்களா? அப்போ அந்த ஒளியை உருவாக்குறதுனால ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால் அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினை வந்து பாப் அப்படின்ற ஒளியை வந்து உருவாகுது. ஏன் பாப் அப்படின்ற ஒளி உருவாகுதுன்னா ஹைட்ரஜன் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடன் வினை புரியும். அதனால வரும். அப்புறம் அழுத்தம் உருவாகிறது. அழுத்தம் உருவாகுதுன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பட்டாசுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் அழுத்தம் வந்து ஏற்படுறதுனால தான் அது உள்ள வந்து பார்த்தோம்னா வெடிக்குது. சரிங்களா? இப்போ பலூன் எடுத்துக்கலாம். பலூனுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காற்றை வந்து ப்ரெஷரை அதிகப்படுத்தோம் அப்படின்னா பலூன் வெடிக்கும்ல. ஸோ அதான் அழுத்தத்தினால வரது. விளைதி செல்வம் அதிக அளவு ஒலி கேட்கிறது. அதான் காரணம். அப்புறம் நினைவு ஒரு வேதிவினை அப்படின்றது நிலையான மீளாத்தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு வேதிவினையில் வினைபடு பொருட்கள் வினைபுரிந்து வினை பொருட்களை வந்து உருவாக்கும். அதுதான் புதிய பொருள்னு பார்த்தோம். அப்போ எப்பெல்லாம் நடக்கும்? இயல்பான நிலையில் சேர்க்கிறது, வினைபடு பொருளோட கரைசல், மின்சாரம், வெப்பம், ஒளி மற்றும் வினைவேக மாற்றி ஆகியவை வேதிவினையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணிகள். சரிங்களா? துருப்பிடித்தல் அப்படின்றது இரும்பு பொருட்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து வினைப்பட்டு நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடை உருவாக்கும் வேதிவினை. துருப்பிடித்தல்னா என்ன? இரும்பு பொருள் வந்து நீர் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்து வினைப்பட்டு நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடை உருவாகும். இதுதான் துருப்பிடித்தல். மின்னாற்பகுத்தல் மின்சாரம் மூலமா நடக்கக்கூடிய ஒரு வேதிவினை. அவ்வளவுதான். வேதிவினை அப்படின்றது ஒளி வேதிவினை ஒளியின் மூலம் நடக்கக்கூடியது. வெப்ப வேதினா வெப்பம் மூலமா நடக்கக்கூடியது. ஒரு வேதிவினையோட வேகத்தை மாற்றக்கூடிய பொருட்கள் வந்து வினைவேக மாற்றின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்சைம்கள் நம்ம சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? வினைவேக மாற்றம்னு சொல்லுவாங்க. வேதிவினைகளால் உணவு கெட்டு போதல், பழங்கள் காய்கறிகள் கெட்டு போதல், அமிலமலை, பசுமை இல்ல விளைவு, ஓசோன் படல பாதிப்பு போன்றவை ஏற்படுது. எதனால? வேதிவினைகள்னால. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. நம்ம இங்க கொடுத்ததுதான். அப்புறம் இங்க கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணி வினைப்படு பொருள்னா என்ன? வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருள். வினை விளை பொருள்னா வேதிவினையில உருவாகும் புதிய பொருள். வினைவேக மாற்றினா ஒரு வேதிவினையோட வேகத்தை மாற்றக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? எரிதல்னா என்ன? காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது. வீழ்படிவுனா வேதிவினை மூலம் உருவாகி கரைசலின் அடியில் படியும் புதிய பொருள். ஓசோன்னா 3 ஆக்சிஜன் சென்சர் அப்படின்னா ஓசோன். சரிங்களா? ஈஸ்ட்னா ஒரு வகையான ஒரு செல் பூஞ்சைப்பா. ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை இதை சேர்ந்தது. உரம்னா என்ன? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆக்சிஜனேட்டர் ஆக்சிஜன் எடுத்துக்கிறது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். காகிதம் எரிதல் அப்படின்றது என்னது? ஒரு இயற்பியல் மாற்றம். காகிதம் எரிகிறது. சரி, அது வந்து ஒரு வேதியியல் மாற்றம்.
காகிதம் எரிஞ்சுன்னா அது வேதியியல் மாற்றம். சரிங்களா? அடுத்து தீக்குச்சி எறிதல் அப்படின்றது அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். தீக்குச்சி எறிதல் வந்து இயல்பான நிலையில சேர்க்கிறது. அதில் தானே எக்ஸாம்பிள் பார்த்தோம். உலோகம் துருப்பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டோம்னா இரும்பு. இரும்பு தானே உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. இரும்பு உலோகம் தான் துருப்பிடித்து உள்ளாகும். வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணம் என்னது? மெலனினா. மெலனின் தானே சொல்லி பார்த்தோம் நம்ம. ஃப்ரைன் அப்படின்னா என்ன? அடர் சோடியம் குளோரைடா. அடர் சோடியம் குளோரைடு தான் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்புகள் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புகள்னா கால்சியம் கார்பனேட் தான். சரிங்களா? மின்னாற்பகுத்தில் தூண்டக்கூடியது எது? மின்னாற்பகுத்தில் தூண்டக்கூடியது மின்சாரம் தான். சரிங்களா? அடுத்து ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல்ல வினைவேக மாற்றம் தருது இரும்பு. சரிங்களா? மழைநீரில் கரைந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அமில மலையை உருவாக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன? புவி வெப்பமயமாதல் காரணம் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பனு. இது இல்லாமல் என்ன வரும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே வரும். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது கேஸ் முன்னிலையில் நடக்கக்கூடியது சூரியன். சூரியன் முன்னிலையில் நடக்கக்கூடியது ஒளிச்சேர்க்கை. இரும்பாலான பொருட்கள் நீர் மற்றும் ஆக்சிஜன் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. அடுத்து என்னது? அம்மோனியா NH3. அம்மோனியா தான் தொழிற்சாலையில் வந்து யூரியா தயாரிப்பது முக்கிய பொருளாக இருக்கும். பிரைன் கரைசல்ல மின்னாற்பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருது. டேஸ் வாயுக்களை தரும். பிரைன் கரைசல்ல குளோரின் தயாரித்தலாம் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் என்ன? வினைவேக மாற்றி. வினையோட வேகத்தை மாற்றினா வினைவேக மாற்றி. வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாறுவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிபீனால் ஆக்சிடோசின் இல்லைன்னா டைரோசினோஸ். பாலிபீனால் ஆக்சிடோஸ் அதுவும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு? இது பொறுத்துக்க பார்த்துருவோம். துருப்பிடிக்கிறது என்னது? இரும்பு துருப்பிடிக்கும். மின்னாற்பகுத்தல் அப்படின்னா ஃப்ரைன்ல தான் மின்னாற்பகுத்தல் பயன்படுத்துவாங்க. வெப்ப வேதிவினை அப்படின்னா இது என்னது? சுண்ணாம்புகள் சிதைவிடுதல். ஒளி வேதிவினை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. வினைவேக மாற்றம்னா ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கிறது. கெட்டு போதல் அப்படின்னா என்னது? உணவு கெட்டு போகும். ஓசோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மூலம், ஆக்சிஜன் தான் ஓசோன் சொல்லலாம். மங்குதல் அப்படின்னா வேதிவினை. ஈஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயிரி வினை ஊக்கி. கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல். சரிங்களா?